திருச்சிராப்பள்ளியில் தான் செயல்முறை ஒருங்கிணைக்கும். அப்படித்தான் இதுவரையில் நாம் நடத்தியிருக்கிறோம். மைக்கு சரியில்லைங்க. வழக்கமாக திருச்சியில் தான் டெல்டா மண்டல செயற்குழு கூட்டம் நடக்கும். அப்படித்தான் முதலில் நான் அறிவித்திருந்தேன். திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள் அனைத்தையும் டெல்டா மாவட்டங்கள் என்ற வகையில் திருச்சியிலே மையமாக வைத்து செயற்குழு கூட்டங்களை நாம் நடத்தி வருகின்றோம். அப்படி நடத்துகிற கூட்டங்களுக்கு தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் இருந்து ரொம்ப சொற்பமாகத்தான் வந்து கலந்து கொள்கிறார்கள். எல்லா பொறுப்பாளர்களும் நடுவர்கள். ஆகவே இந்த முறை 15ஆம் தேதி நாம் திருவாரூரில் சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இசைவளித்திருக்கிற சூழலில் அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் உட்பகல் முடித்துக் கொண்டு பிற்பகலில் இந்த செயற்குழுவை நடத்தலாம் என்ற ஆசையில் நான் அறிவிப்பு செய்தேன். அதன்படி இன்றைக்கு அரங்கம் நிறைந்து ஏராளமானவர்கள் இந்த செயற்குழுவை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அதில் பாதிக்கு மேல் பெண்கள் வந்திருக்கிறீர்கள் என்பது அறிவித்திருக்கிறது. 4 மாவட்டங்களுக்கான ஒரு செயற்குழுவாக நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு 19ஆம் தேதி ஏற்கனவே அறிவித்தபடி தனியே திருச்சி நடத்துகிறோம். 4 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு முடித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டோம். ஒரு தவிர உண்மையை சொல்லல. அங்கங்க மறிச்சு குடியேற்றது, வீடு திறக்கிறது, திறந்த வீட்டை திரும்பி திறக்கிறாங்க. 3 வீடு, ஒரு வீடு தான் நீங்க புதுசா திறந்தது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திறந்த வீடு, 4 மாசம் முன்னாடி திறந்த வீடு, புதுசா இப்ப கட் பண்ணி என்ன இழுத்தடிச்சு அது திறப்பு விழா. ஏற்கனவே குடிமரத்திலே திரும்ப குடியேற்ற இப்படி இழுத்தடிச்சு அங்க சேஷமலையா அந்த ஊர்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தான் காரைக்கால். ஆனா அங்க விசாரிச்சு அது 7-10 கிலோமீட்டர் வரைக்கும். அங்க போயிருந்தா நாங்க வரது ராத்திரி 9 தான் ஆயிடும். அதுக்கு இடையில மாவட்ட செயலாளர் கட்டாயம் வந்து திருவாஞ்சியம் வந்து அவனு ஆளை விட்டு நறிவினாங்க. அங்க போயிருந்தா இங்க வந்து சேர்ந்து இப்பதான் வந்துருந்தாங்க. மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்து நேரம், தூரம், எந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் தரணும் இதெல்லாம் கணக்கு பண்றதுதான் லீடர். சும்மா இந்த அவன் ஏற்பாட்டுக்கு அவன் 5 நிகழ்ச்சி, நான் ஏன் ஏற்றி கூட்டி நான் 4 நிகழ்ச்சி 3 நிகழ்ச்சி. இது வந்து மாவட்ட செயலாளருடைய பண்பு இல்லை. ஒரு நிகழ்ச்சி 4 மணிக்கு தொடரும், 5 மணிக்கு தொடரும். 5 மணிக்கு நடந்தா 5:30 தொடரும். அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்குன்னு ஒரு ஏற்பாடு நான் பண்ணிட்டேன். அந்த ஊருக்கு நீ வந்தாலே வந்தபடி வண்டி ஊட்டி இறங்கு, ஆலத்தி வைக்கணும், பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும், இப்படியே நேரம் போயிடுச்சு. பொறுப்புகளை கேட்டுக்கொண்டு இப்படிப்பட்ட தலைமுறைகளை வைத்துக் கொண்டு நான் அதெல்லாம் சந்தித்துதான் ஆக வேண்டும் ஒரு வழி. இப்ப இந்த நிகழ்ச்சி முடிச்சது பிறகு வந்துதான் அவங்க கும்பகோணம் கழிச்சு கொண்டு வருவாங்க. வந்துதான் ஒருத்தன் காரைக்கால் பக்கம் போய் ஆகணும்தான். இவங்க மாவட்டம் வந்து ஸ்ரீவாஞ்சி வந்துதான் போகணும். அதுக்கப்புறம் நீ எக்கேடு கேட்டா எனக்கு தூங்குறாங்க, உனக்கு உடம்பு வலிச்சாருன்னா வலிக்கலன்னா என்ன, நான் ஏற்பாடு பண்ணிட்டா வந்துருப்போம். 1 மணி ஆனாலும் உலகத்துல எந்த கட்சி தலைவருக்கு இந்த பொறுமை இருக்காது. இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு காலத்தாழ வந்துருக்கோம். ஏன்னா பெண்கள் நிறைய வந்திருக்காங்க, எல்லாம் வீடு திரும்பணும். அதான் எனக்கு பழைக்குது.
அவெல்லாம் பாதுகாப்பா வீடு இருக்கும். 8 மணிக்கே முடிச்சிட்டோம்னா வீடு போய் சேர்றதுக்கு ஓரளவுக்கு ஏதுவாங்க. நிறைய பேசணும்னு ஆசை முடியல. ஆனா யாரும் அதை நடைமுறைப்படுத்த விரும்ப மாட்டாங்க. மது வேண்டாம். ஆனா மதுவை ஒழிக்காம பாத்துக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் நடக்கும். இந்தியா முழுக்க நான் சொல்றேன், தமிழ்நாடு மட்டும் இல்லை. எந்த கட்சியை கேட்டாலும் ஆமா மது தப்பு தான், மதுவை ஒழிக்கணும். ஒரு கட்சி கூட மது இருப்பதால் என்ன தப்பு, மது கடைகள் திறந்து வைப்பதால் என்ன தப்பு என்று சொல்லவே வாய்ப்பில்லை. எல்லா கட்சிகளும் மது வேண்டாம், போதைப் பொருள் வேண்டாம், மது விலக்கு தேவை. ஆனா இந்தியா பூரா கடைகள் திறந்துவிடும், மது ஆலைகள் இயங்கும். இதுதான் நாம் முன்வைக்கிற கேள்வி. எல்லா கட்சிகளும் மது விலக்கிலே உடன்படுகிற போது ஏன் மது கடைகள் திறந்திருக்கின்றன? எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒருமித்த முடிவை எடுத்தால் ஒரு நாளில் எல்லாவற்றையும் முடிவு. இது ஒரு பெரிய லாபம் தருகிற தொழில், மிகப்பெரிய அளவில் லாபம் ஈட்டுகிற தொழில். இது மிகப்பெரிய அளவிலான கட்டமைப்பு வசதிகளை கொண்டிருக்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு கடையில் போய் நம்ம ஒரு பாட்டில் பீர் வாங்கி பண்றோம், அவ்வளவுதான் நமக்கு தெரியும், அல்லது ஒரு வைன் அல்லது விஸ்கி. ஆனா அது எப்படி உற்பத்தி ஆகிறது, அது எப்படி லேபர் ஊட்டப்படுகிறது, அது எப்படி விநியோகம் ஆகிறது, இது ஒரு பெரிய மிகப்பெரிய பின்னணியை கொண்டிருக்கிறது. ஒரு கடையை மூடணும் அப்படிங்கிறது அல்ல. ஒரு கடையை மூடினா மது ஆலைகள் அனைத்தையும் மூடியாக வேண்டும். ஒரு மது ஆலைனா ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அதை வேலை செய்வாங்க. அந்த மது ஆலையில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் அவருக்கு பிளான் இருக்கணும், அதற்கான ஏற்பாடுகள் ஆலை நிர்மாணித்திருப்பார்கள். அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு போட்டிருப்பார்கள். மதுவை உற்பத்தி செய்த பிறகு அது பாட்டில் அடையணும். பாட்டில் உற்பத்தி அது தனி, அது ஒரு பெரிய இன்வெஸ்ட். பாட்டில் ஊற்றுற மதுவுக்கு லேபல் ஊட்டணும், அந்த லேபல் இண்டஸ்ட்ரி தனி. அதையெல்லாம் பேக்கிங் பண்ணணும். பார்சல் பார்சலா பெரிய பெரிய அட்டை பெட்டிகள்ல அதை அடைச்சி அந்த பேக்கிங் அதுக்கு உற்பத்தி தனி, அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அட்டை பெட்டிகள் அல்லது பிளாஸ்டிக் கேசஸ் அது தனி இண்டஸ்ட்ரி, அது ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்வாங்க. இதெல்லாம் ஹோல்சேல் வாங்குறவங்க ஒருத்தர் இருப்பான், அதையெல்லாம் ஒரு ரீட்டைல் பண்றவங்க தனியா இருப்பான். இதெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு கடையிலையும் கொண்டு போய் ஒப்படைக்கிறவங்க தனியா இருப்பான். இதுக்கு ஆயிரக்கணக்கான பேர். அவ்வளவு பெரிய பறந்து விரிந்த தொழில். டாஸ்மாகை மூடுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை, நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி சாராய கடனுவாங்க, இப்ப டாஸ்மாக் பேர் வச்சுட்டாங்க. தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் தமிழ். நம்மளுக்கு கூட அது டாஸ்மாக் மார்க் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மார்க்குங்கிற பேர்ல சாராயம் அதை சொல்லி பழகி போச்சு. அதுக்கு முன்னாடி சாராய கடையெல்லாம் கெடா மார்க் சாராயம் விற்பாங்க. கெடா முட்டுற மாதிரி பெரிய கொம்பு போடுற கெடா மார்க். அது மார்க்னா அடையாளம், குறியீடு, அது சிம்பல், அது எம்பளம். இப்ப அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பெரிய மீச போட்ட லோகோ இருக்கும் சாராயத்துல. கெடா மார்க், அந்த மார்க் நினைச்சிட்டு எல்லாமே டாஸ்மார்க்ன்றாங்க. இது ஒரு கார்பரேஷன், மார்க்கெட்டிங் கார்பரேஷன். அரசாங்கமே இந்த நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கமே உருவாக்கி இருக்கிறது.
அதுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் பொறுப்பு. கஷ்டப்பட்டு படிச்சு பிரிலிமினரி பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு படிச்சு மெயின் பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு படிச்சு இன்டர்வியூல பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகுவாங்க. இங்க என்ன செய்யறாங்க? சாராயம் வைக்கிறாங்க. அதுக்கு 4ஆம் கிளாஸே போதுமே. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இப்படித்தான் பயன்படுத்துகிறோம் நாம். இது பெரிய தொழில் அதிபர்களோடு முரண்படுகிற ஒரு விஷயம். மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொன்னால் குடிக்கிறவன் நம்மளை எதிர்க்கிறான் அப்படிங்கிறதுல பிரச்சனை. அதை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் அதிபர்கள் இதை எதிராக பார்ப்பார்கள். இது என்ன பெரிய மோசமான ஒரு கோரிக்கையா இருக்கு. ஏன்னா அவ்வளவு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, முதலீடு செஞ்சிருப்பாங்க. ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல அவருடைய பிளான்ட் இருக்கும், மது உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள். அதுல பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் தொழிலாளர்கள் வேலை செய்வாங்க. இந்த மது ஆங்கிலத்தில் IMFL அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர். அதாவது வெளிநாட்டு மது இந்தியாவில் செய்யப்படுகிறது. இந்தியாவில் செய்யப்படும் வெளிநாட்டு மது வகைகள். அதுதான் பியர். ஏன்னா நம்ம நாட்டு சரக்கு இல்லை பியர். விஸ்கி நம்ம நாட்டு சரக்கு இல்லை. பிராண்டி நம்ம நாட்டு சரக்கு இல்லை, பேரே தெரியல. எடாமார்க் சாராயம்னா நம்ம நாட்டு சரக்கு. சாராயம் தான் நம்ம நாட்டு சரக்கு, அது நாட்டு சரக்கு. கண்ட்ரி அராக் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரி அராக் நாட்டு சாராயம். அது நம்மளால ரொம்ப சிம்பிளா பண்ணிடுவாங்க. நாம மரத்து தோல்லாம் உரிச்சு பட்டையெல்லாம் உரிச்சுட்டு போட்டு ஊற வைப்பாங்க. ஊமத்தன் காய் ஊமத்தன் செடியெல்லாம் கொண்டு போய் அதை ஊற வைப்பாங்க, நசுக்கி போடுவாங்க. பேட்டரி செல்லாம் உடைச்சி அதை கருப்பு இருப்பாங்க பாருங்க, அதெல்லாம் போட்டு ஊற வைப்பாங்க. பன்றி விட்ட பொறிக்கு போட்டு ஊற வைப்பாங்க. பன்றியின் எச்சம், பன்றி விட்டை. இங்க உங்களுக்கு பகுதியில் என்ன சொல்றீங்க தெரியல, பேரு பன்றியின் எச்சம். அதை பொறிக்கு அதை காய போட்டு அதை போட்டு ஊற வைப்பாங்க. இதெல்லாம் ஊற வச்சா அது பேர் ஊறல். அப்புறம் காய்ச்சி வடிகட்டினா அது பேர் சாராயம். அதுக்கப்புறம் அது கலர்லெஸ்ஸா வந்துடும், கிளியரா வந்துடும், அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். பேட்டரி செல்லு கடந்து பண்ணி விட்ட போட்டு நாகப்பட்ட போட்டு அதுதான் என்னென்ன வெள்ளம் கொட்டுவாங்க. நாட்டு வெள்ளத்தை கொட்டுவாங்க. நாட்டு வெள்ளம் நிறைய கொட்டுவாங்க இந்த டேஸ்டுக்காக. நாட்டு வெள்ளத்துல ஆல்கஹால் இருக்கு. இதுதான் நாட்டு சரக்கு. சுண்டி சோறு அப்படின்னு ஒன்று உண்டு, அது கடற்கரை ஓரங்களில் கிடைக்கும். சோறு பாருங்க, சோத்தை ரொம்ப நாள் மூடி வச்சுட்டா அது ஆல்கஹால் தானா உற்பத்தி ஆகும். நீங்க பழைய சோறு பாண்டி வச்சிருக்கீங்க வீட்டுல, 3 நாள் 4 நாள் கழிச்சு போய் அதை திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா நொதிச்சு போயிருக்கும். நிறைய கொப்பளம்லாம் நுறையா இருக்கும். கப்பல் ஒரு வாடை அடிக்கும், புளிச்ச வாடை. அந்த பழைய சோறை நீங்க ஒரு 3 நாள் அல்லது 5 நாள் கழிச்சு எடுத்து குடிச்சீங்கன்னா சாப்பிடுறது சுவைக்கிறது அதே மூஞ்செல்லாம் பிடிப்போம். இங்க இருக்க பேர் மூஞ்செல்லாம் கண்ணெல்லாம் இழுக்க மூடிப்பான். கண்ணை இழுக்க மூடிட்டு அப்படி ஒரு நாத்த அடிக்கிறத குடிப்பான். அந்த ஆளுக்கெல்லாம் அவ்வளவு ஸ்மெல் அடிக்கும். ஆனா குரு ஏறிடும். கொண்டாட்டி திட்டுறது தெரியாது, கடைக்கார திட்டுறது தெரியாது, வீட்டில் இருக்கிற பிரச்சனை தெரியாது, எந்த தொல்லையும் தெரியாது. அப்படியே கலந்துட்டு இருப்பான். பிரச்சனை இல்லாம இருக்கும். அதுக்காக தான் பிரச்சனையை ஃபேஸ் பண்றவன் அதை நாட மாட்டான். பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாதவன் அதை போட்டுட்டான்னா ஒன்றும் இல்லை. இத்தனைதான் அவன் போராட்டி தீர்த்தாலும் பட்டியை கிடக்கிறான், பிள்ளை சாப்பாடு இல்லாம கிடக்கு, இப்படிலாம் என்ன சொன்னாலும் அவன் மண்டல ஏறாது. அவன் பிரெயின் அப்படியே பறந்துட்டு இருப்பான், கலந்துட்டு இருப்பான். அதுக்குதான் எல்லாரும் அதை அடிக்டாங்க. இது வெளிநாட்டு மது வகைகள், ஆனால் இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது. அதைத்தான் ஆங்கிலத்தில் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் என்று சொல்லப்படுகிறது.
இதுதான் இப்ப மதுபான ஆலைகள்லாம் உற்பத்தி பண்றாங்க. அது வெவ்வேறு வகையான பாட்டில், அழகழகான பாட்டில் செய்வாங்க, கலர் கலரான பாட்டில் செய்வாங்க. கோல்டு கலர்ல லேபிள் இருக்கும், வித்தியாசமா இருக்கும். உண்மையிலேயே இப்ப ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய சாராயம் எப்படி இருக்கும்? ஆல்கஹால் அது ரொம்ப மவுசு ஜாஸ்தி. அதனாலதான் வெளியில இருந்து வரவங்க பூரா அதை வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பான். நேரடியா ஃபாரின் சரக்குப்பா. இதுவும் ஃபாரின் சரக்கு தான், ஆனா இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. அது ஃபாரின்லேயே தயாரிக்கப்பட்டது. வைன் ஒண்ணு இருக்கு. வைன் என்னன்னா இருக்கு, கனடாவில் இல்லையா இருக்கு, ஐரோப்பிய நாடுகள் இல்லையா இருக்கு. நான் ஒரு முறை லண்டனுக்கு போயிருந்தப்ப ஒரு கடத்தல வந்து ஒரு கும்பலா நின்னாங்க. அவங்கலாம் பேங்க்ல பிரைவேட் கன்சர்ன்ல வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ், ஆண்கள் பெண்கள் எல்லாம் வந்து அவருக்கு ஒரு டீ கடையில் போய் நம்ம டீ போடு, ஒரு கட்டிங் போடுன்னு சொல்ற மாதிரி அவங்க ஆளுக்கு பேர் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் 2 பேர் அதை குடிச்சிட்டு தூக்கிக்கிறோம். அது வந்து குளிர் பிரதேசம். இந்த மாதிரி மதுவை அளவா சாப்பிட்டா அவங்க உடம்பு எந்த நேரம் வாமா இருக்கும், கொஞ்சம் கலகலப்பா இருக்கும், அவங்க வேலை செய்ய முடியும். அதுல யாரும் அடிக்ட் ஆகிறதில்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் எதை எதை எந்த நேரத்தில் சாப்பிடணும். அந்த அளவுக்கு அவனுக்கு மெச்சூரிட்டி இருக்கு, அவன் படிச்சிருக்கான். இது உடம்புல போச்சுன்னா எப்படி? எல்லா மாநிலங்களிலும் அரசே நடத்துகிற மதுபான கடைகள் அதிகம் எங்கே இருக்கின்றன? இது ஒரு ஆய்வு பண்ணும். பிரச்சனை அதுதான். வேற யாரும் பேச முடியாது, நான் தான் பேசணும். வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. சில பேர் கேட்கறாங்க, இவ்வளவு நாள் இவங்க ஏன் பேசுறது, இப்ப பேசுறாங்க. இவ்வளவு நாளா நான் பேசுறது நீ கவனிக்கல, இப்பதான் கவனிக்கல. இவ்வளவு நாளா நான் பேசுறத யாரும் ஊடகங்களை பெருசா போடல, இப்ப போடுறீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு, எனக்கு ஒரு காரணம் இல்லை. நான் தொடக்க காலத்திலிருந்து பேசிட்டு வர அரசியல் தான் இந்த அரசியல். வாய்ப்புள்ள இடங்கள் எல்லாம் நான் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன், பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஏன் அதை அவங்க பெருசாக்குறாங்கன்னா, அவங்களுக்கு இது பெருசாக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. என்னன்னா, இதன் மூலமாவது திருமாவளவனுக்கும் முதலமைச்சருக்கு இடையில ஒரு முரண்பாட்டை உருவாக்கி இந்த கூட்டணியை உடைத்து விட முடியாதா? நம்ம பெருசா நினைச்சவங்க போடல. திருமாவளவன் வந்து ரொம்ப முக்கியமான சக்தி, அவர் சொன்னா அப்படியே அது வந்து ஃபயர் ஆகுது, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படிலாம் நினைச்சு போடல. திருமாவளவனை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவர்கள் இது பெருசாக. நாம ரொம்ப யதார்த்தமா சொன்னோம். என்ன சொன்னோம்னா, தேர்தல் அரசியல் வேற, மது ஒழிப்புக்காக நான் விடுக்கிற அறைகூவல் வேற. நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். மது விலக்கு என்பதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, எல்லா கட்சிகளுக்கும் உடன்பாடு இருக்கிறது. திமுகவும் மதுவை வேண்டாம் என்று சொல்லுகிறது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. அதிமுகவும் மதுவை ஒழிக்க உடன்பாடு இருக்கிறது என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் சொல்லுகிறது, இடதுசாரிகளும் சொல்லுகிறோம். எல்லா கட்சிகளும் சொல்லும் போது அப்படியே மதுக்கடைகள் திறந்திருக்கு. உனக்கும் பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல, அவருக்கும் பிடிக்கல, இவருக்கும் பிடிக்கல, அப்படியே மதுவை மதுக்கடைகளை மூட முடியவில்லை. இந்த கேள்வியை எழுப்பிவிட்டு நான் சொன்னேன், எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரல் எழுப்புவோம், மதுவை ஒழிப்போம், தேசிய கொள்கை வேண்டும் என்று வலியுறுத்துவோம். அப்ப பத்திரிகையாளர் கேட்டார். நான் சொன்னேன், அதிமுகவும் பேசலாம், இந்த மேடைக்கு வந்து சொல்லலாம். ரொம்ப ரொம்ப இயல்பாக நான் சொன்ன ஒரு கருத்து. உடனே திருமாவளவன் காய்களை நகர்த்துகிறார். நல்லா செஸ் என்ன காய்கறி நகர்த்துகிறார், ஏதோ திட்டம் போடுகிறார். ஒன்றுமே கிடையாது. ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது. நான் மக்களை சந்தித்த போது மக்கள் எனக்கிட்ட கட்டளைகளை ஆவோ சொன்னான், மக்களிடம் செல்லுங்கள், உனக்கு கற்றுத் தருவார்கள் என்று.
பள்ளிக்கூடம் போதும் சொல்வது அரசியல் கற்பதற்கு, பல்கலைக்கழகம் செல்லுங்கள் என்று சொல்லவில்லை அரசியல் கற்பதற்கு, மக்களிடம் செல்லுங்கள் என்று மாசேத்தும் என்கிற மாவு சொன்னதை நாம் அறிவோம். நான் கள்ளக்குறிச்சிக்கு போனேன், 2 நாள் இருந்தேன். என்கிட்ட ஜனங்க வச்ச கோரிக்கை, தம்பி இந்த டாஸ்மாக் மூட சொல்லுங்க. கள்ளச்சாராயத்தை ஒழியெல்லாம் சொல்லல. எங்க ஊர்ல கள்ளச்சாராயம் வித்துக்கிட்டு இருந்தான், அவனுக்கு இந்த அரசியல்வாதி துணையா இருந்தாரு, இந்த போலீஸ்காரர் துணையா இருந்தாரு, அவங்கள கைது பண்ணுங்கன்னா சொல்லல. சாதாரண மக்கள்கிட்ட இயல்பாக வந்து விழுந்த கோரிக்கை, டாஸ்மாக் மூட சொல்லுங்க தம்பி. நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா? அந்த பெண்மணிகள் விடுத்த கோரிக்கை தான் விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டமாக மாறியது. சென்னையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அவர்கள் நடித்த கண்ணீர் என்னை நெக்குருக செய்தது. அவர்கள் கதறி அந்த கதறல் என்னை ஆழமாக சிந்திக்க தூண்டியது. ஏன் இதை நாம் ஒரு வெகுமக்கள் பிரச்சனையாக மாற்றக்கூடாது என்ற எண்ணம் எனக்குள் இருந்தது. ஆகவேதான் சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நான் பேச்சின் ஊடாக இயல்பான ஒரு போக்கில் செப்டம்பர் 17 மகளிர் மாநாடு நடைபெறும், மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறும் என்று நான் அறிவித்தேன். இதுல எந்த கணக்கும் கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தல் வருது, அதெல்லாம் நான் கணக்கிலே வைக்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அன்னன்னைக்கு பரீட்சைக்கு படிச்சு, ராத்திரி படிச்சு, காலையில் எழுதுறேன். 3 ரிவிஷன் அடிக்கிறது, 4 ரிவிஷன் அடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. நான் ரொம்ப பிலோ ஆவரேஜ். ஒருத்தர் சொல்லியிருக்காரு திருமாவளவன் எல்கேஜி. நான் அவனுக்கு சொல்றேன், நான் எல்கேஜி கிடையாது, நான் ப்ரீகேஜி தான். அதுக்கும் கீழே தான். ஏன்னா நான் நாள்தோறும் மக்கள்கிட்ட கற்றுக்கொண்டு வருகிறேன், இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன். மக்கள்கிட்ட போகணும். நான் ப்ரீகேஜி தான், நான் ஒன்றும் பிஹெச்டி எல்லாம் சொல்லிக்கிறேன். பிஹெச்டி முடிச்சவங்களாம் வேலை வாய்ப்பு இல்லாம கிடக்குறாங்க. சும்மா பிஹெச்டி முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. நான் ப்ரீகேஜி தான். மக்கள் கண்ணீர் மல்க விடுத்த கோரிக்கை அது. சின்ன கட்சி, அந்த குடும்பத்துக்கு தலா 10,000 கொடுத்துருவோம். அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்துச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 69 குடும்பத்திற்கு தலா 10,000 கொடுத்தோம். கள்ளக்குறிச்சியில் இறந்தவங்களுக்கு 10,000 கொடுக்கும் போது மரக்காணத்தில் இறந்தவங்களுக்கு கொடுக்கணுமேனு நான் மரக்காணத்துக்கு போன 10ஆம் தேதி. அது 1.5 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. 14 பேர் அந்த ஊரை சேர்ந்தாங்க. 8 பேர் எந்த ஊருன்னு தெரியல. 22 பேர் செத்தாங்க. 4 பேர் தலித், 10 பேர் மீனவர்கள். இந்த மீனவர்கள் குடியிருப்புக்கே போனோம். நிறைய பேர் சொன்னாங்க, மீனவர் குடியிருப்பு போனீங்கன்னா 5 மணிக்கு மேல எல்லாம் தண்ணி போட்டு தகராறு பண்ணாங்க, பிரச்சனை வந்துடுவாங்க, போக வேண்டாம். என்ன நல்லா உழைக்கிற ஜனம், அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன பேச போறோம்? அப்படியே குடிச்சிட்டு வந்தா கூட வரட்டும், அவங்கள்ட்ட நாம வந்து பேசுவோம் அப்படின்னு நான் அந்த கூட்டத்தை மீனவர் குடியிருப்பு தான் போட சொன்னேன். நிஜமாவே அதே மாதிரி ஒரு ஆள் குடிச்சிட்டு ஒரே ஒரு ஆள் திரும்ப எகிரி மேடைக்கு வந்தாரு. ஏதோ சத்தம் போட்டு இருந்தார். போலீஸ் குடிச்சு போனாங்க. அப்ப விட்டுருவாங்க, அப்புறம் வருவாரு. அந்த கூட்டம் முடியறதுக்கு ஒரு 4-5 முறை கொடுத்துட்டாரு. வந்து சத்தம் போட்டு போனாங்க. இந்த பெண்மணிகள் பேசுகிற போது சொன்னார்கள், 10 பேர் செத்ததுதான் உங்களுக்கு தெரியும். இந்த ஊர்ல, இந்த பகுதியில 300 பேர் விதவைகளாக இருக்கிறார்கள், கைப்பெண்களாக இருக்கிறார்கள். தூக்கி வாரி போச்சு. 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுத்துச்சு. இந்த பணம் அப்படியே வச்சிருக்கிறேன், எல்லாம் கவர்மெண்ட் நான் கொடுத்துறேன் திருப்பி. அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அந்த பணத்தால என்னால பூ வாங்க முடியுமா, பொட்டு வாங்க முடியுமா என்று கேட்டார். புருஷன் செத்து போயிட்டாதான் பூ வைக்க முடியாது, பொட்டு வைக்க முடியாத நம்ம சமூகத்துல. மது பழக்கத்திற்கு அடிமையாகி இளம் வயதிலேயே காலமாகி விடுகின்றனர். 2 புள்ள 3 புள்ள குழந்தையை கொடுத்துட்டு பெண்டாட்டி தலையில சுமச்சிட்டு அவன் போய் சேர்ந்தவன். அதன் பிறகு அந்த பிள்ளைகளை காப்பாற்றி கரையேற்றுகிற பெரும் சுமை
தாய்மார்களின் தோள்களில் விழுந்திருக்கிறது. அது மட்டும் கிடையாது, அதுக்கு பிறகு அந்த பெண்மணி சாகுற வரையில் பயந்து 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 ஊருக்கு பயந்து பயந்து வாழ வேண்டும். அதாவது பள்ளிகள் வந்து சேரும், அவதூறுகள் பரவும். யாராவது ஒருத்தரோட பேசிக்கிட்டா போதும், கண்ணு காது மூக்கு வைத்து விடுவார்கள். ஏதாவது உதவி கேட்டு போனால் போதும், அந்த பெண்மணி சுதந்திரமாக இருக்க முடியாது. அவ்வளவு கொடுமைகளை இந்த சமூகத்தின் பெண்மணிகள், கணவனை இழந்த பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய அவலம் இந்த சமூகத்தில் இருக்கிறது. ஈழமண்ணில் 1 லட்சம் பேர் விதவைகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரத்தை படித்த போது நான் அதிர்ச்சி அடைந்தேன். அந்த 1 லட்சம் தாய்மார்களின் கணவன்மார்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட அந்த யுத்தத்தில் பலியானவர்கள், வேட்டையாடப்பட்டவர்கள், மண்ணின் மக்களின் விடுதலைக்கான யுத்தத்தில் களப்பலியானவர்கள். ஆனால் தமிழ்நாட்டில், இந்தியாவில் சாராயம் குடித்து இறந்தவர்களின் எண்ணிக்கை லட்சக்கணக்கில். அதனால் இளம் வயதிலேயே பெண்மணிகள் விதவைகளாக இருக்கிறார்கள். ஒரு பெண்ணை வந்து சொல்லுது, எனக்கு 28 வயசு, 2 பிள்ளைங்க, நான் என்ன பண்ண போறேன், என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போறேன், கதறான். இது எவ்வளவு பெரிய முக்கியமான பிரச்சனை. இதை பேசாம, தாய்மார்களின் கண்ணீரை பற்றி பேசாமல், அந்த கண்ணீரை துடைப்பதற்கு என்ன வழி என்று பேசாமல், திருமாவளவர் விடுத்த கோரிக்கையில் உள்ள நியாயத்தை பேசாமல், அந்த நியாயத்திற்கு துணையாக இருக்க வேண்டும் என்று முன்வராமல், எல்லோரும் சேர்ந்து திருமாவளவனை போல் குரல் கொடுப்போம் என்று களத்திற்கு வராமல் கணக்கு போடுறார் திருமாவளவன் கதை கட்டி விடுகிறார். என்னை கொச்சைப்படுத்துவது அல்ல, கண்ணீர் சிந்தும் தாய்மார்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்துவது. தேர்தலில் வந்து ஒரு கூட்டணியில் இருக்கிறது அல்லது வெளியேறது அது சுதந்திரமான ஒன்று. அதுதான் நம்ம வந்து இப்படி அப்படி காய்களை நகர்த்தி சூதாட்டம் ஆடிதான் முடிவெடுங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய எதிர்காலத்தை கருத்திலே கொண்டு, நம் கட்சியின் நலனை கருத்தில் கொண்டு நாம் எடுக்கிற முடிவு சுதந்திரமான முடிவு. ஒரு அணியிலே இருக்கலாம் அல்லது வெளியேறலாம், இதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அதே போல அந்த அணியை தலைமை தாங்கக்கூடிய பெரிய கட்சிகள் ஒரு கட்சியை கூட்டணியில் வைத்துக் கொள்ளவும் அல்லது வேண்டாம் என்று சொல்லவும் அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. இதுல என்ன ஒளிச்சி மறைச்சி சூது சூழ்ச்சி அதெல்லாம் தேவையில்லை. இது 100 விழுக்காடு தூய்மையான நோக்கத்தை கொண்ட ஒரு மாநாடு. அதனால்தான் நான் சொன்னேன், கட்சி கடந்து, அரசியல் கடந்து, சாதி மதம் ஆகியவற்றை கடந்து எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒருமித்த குரலில் இதை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. 2 கோரிக்கை. 1, தமிழ்நாட்டில் படிப்படியாக டாஸ்மாக் மூட வேண்டும். டாஸ்மாக் கார்பரேஷனே இருக்கக்கூடாது. கடைகளை மூணா கார்பரேஷன் இருக்காது. 2வது, அகில இந்திய அளவில் மதுவிலக்கு தேசிய கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும். கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை தடுப்பதற்கு சட்டம் இருக்கு, NDPS என்ற சட்டம் இருக்கு. மது விலக்குக்கு சட்டம் இருக்கிறதா என்றால் இல்லை. அந்த சட்டம் இருந்தும் கஞ்சா இந்தியா முழுக்க எல்லா கிராமங்களுக்கும் விநியோகமாகுது. அதுபோல போதை பொருள், அந்த எழுதும்போது போதை மட்டும் போடக்கூடாது, போதை பொருள் அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா மதுவிலும் போதை இருக்கு, அதனால மது போதை ஒழிப்பு அப்படி இல்லை, மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு. லிக்கர் அண்ட் ட்ரக்ஸ், மருந்து, ஊசி மருந்து இருப்பாரு, அதே நிறைய பேர் போதைக்கு பயன்படுத்தாங்க. வெட்டலின் ஒரு ஊசி இருக்கு,
அது போதை போட்டுக்கிட்டு நிறைய பேர் அப்படியே ஒரு சொர்க்கத்தில் மிதந்து கொண்டிருப்பாங்க. இப்போ கஞ்சா சாக்லேட் வந்துருச்சு. அது கூட போட்டு சுவைக்கணும். சுவைச்சா வாய் அசைவது தெரியும். வாய் அசையாம இருக்கிறது ஸ்டிக்கர் கண்டுபிடிச்சாங்க. ஸ்டிக்கர் பொட்டு மாதிரி, ஸ்டிக்கர் ஆல்கஹால், ஸ்டிக்கர் கஞ்சா. அதை நாக்கில் ஒட்டிட்டு போய் உட்காந்துக்கலாம். அப்படியே வாய முடிட்டு அப்படியே போதை ஏறிட்டே இருக்கு. ஏறும். நமக்கு கிடைக்கல நினைக்கிறீங்களா? இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? சொல்றதை கேட்டுதான் சொல்றோம். ஸ்டிக்கர் ஆல்கஹால் ஸ்டிக்கர்ல வந்துச்சு, கஞ்சா ஸ்டிக்கர்ல வந்துச்சு. பல வடிவத்தை கொண்டு வந்தாங்க. ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ், பள்ளிக்கூடத்துக்கு போற சின்ன பிள்ளைகள். ஒரு பெரிய பிரபலமான ஒரு தனியார் கல்லூரி வளாகத்தில் நிறைய கஞ்சா பிடிச்சிருக்காங்க. அது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருந்து. பெண் பிள்ளைகள் கஞ்சா அடிச்சா என்ன அவங்க யோசிச்சு பாருங்க. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்ததெல்லாம் பெரும்பாலும் போதையில் இருந்தவர்களால் தான் நடந்திருக்கு. டெல்லியில ஒரு பெண்ணை பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு பேர் சொல்லப்படாததுனால இவங்களே ஒரு பேர் வச்சாங்க, நிர்பயான்னு. நிர்பயான்னா பயம் இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம். பயம் அப்படிங்கிறது அச்சம். நிர்பயம்னா பயம் இல்லாதவள். இவங்களா ஒரு பேர் வச்சுட்டாங்க. அதனால இது மாதிரி பாதிக்கப்படுற பெண்ணுடைய பேரை சொல்லக்கூடாது, போட்டோ பயன்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு சட்டம் இருக்கு. கல்கத்தாவில் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி ரொம்ப கொடூரமான முறையில வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அந்த டீம், அந்த ஆள் கைது செய்யப்பட்டாங்க போதை. எனவே இளம் தலைமுறையினர் பாதிக்கப்படுகிறார்கள். இரண்டாவது கோரிக்கை, தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும். அதன் அடிப்படையில் சட்டம் இயற்ற வேண்டும். இதை எல்லா கட்சிகளும் சொல்ல வேண்டும். பிஜேபி சொல்லணும். பிஜேபி ஆகக்கூடிய எந்த மாநிலத்திலாவது மதுவிலக்கு நடைமுறை இருக்கிறதா? மாநில அரசு உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர். இவங்க ஆன்மீகம் பேசுறவங்க, ராமரை வழிபடக்கூடியவங்க, நல்லொழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள். ஏன் உத்தரப்பிரதேசத்தில் மதுவிலக்கு இல்லை? முதல் வேலை அதை செய்ய வேண்டுமா இல்லையா? இந்துக்களை காப்பாற்ற விரும்பக்கூடிய, இந்துத்துவ பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏன் மதுவிலக்கு நடைமுறையில் இல்லை? அது சொல்வார்களா? எந்த மாநிலத்திலும், பிஜேபி ஆளுகிற மாநிலத்திலும் மதுவிலக்கு நடைமுறை இல்லை. குஜராத்தில் இருக்கு, அது காங்கிரஸ் காலத்தில் வந்தது. காந்தி பிறந்த மாநிலம் பிறந்தனால காந்திக்கு மரியாதை கொடுத்து அதை மூடி வச்சிருக்கிறாங்க. பீகார்ல இருக்கு, நிதிஷ்குமார் அங்க முதல்வராக இருக்கிறதுனால அது இருக்கு. அவர் கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை உள்ளவர். பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாலும் முற்போக்கு சிந்தனை உள்ளவர். முடிச்சேன். மிசோரம், நாகாலாந்து ரெண்டு சின்ன மாநிலங்கள் இருக்கு, ரெண்டு பெரிய மாநிலங்கள் இருக்கு. மற்ற எல்லா மாநிலங்களிலும் அரசாங்கம் மது வியாபாரம் செய்கிறது. மதுவிலக்கு கொள்கை இல்லை. இப்ப தமிழ்நாட்டில் மூடிட்டா பாண்டிச்சேரியில் விற்பனையாகும், ஆந்திராவில் விற்பனையாகும், கேரளாவில் விற்பனையாகும். எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள குவி. தேசிய மதுவிலக்கு கொள்கை கொண்டு வாருங்க. கான்ஸ்டிடியூஷனல் இடம் இருக்கு. அதைத்தான் நான் சொல்லுவோம். திருமாவளவன் குரலாக மட்டுமில்லாமல், விடுதலை சிறுத்தைகளின் குரலாக மட்டுமில்லாமல், ஏன் தேசிய மதுவிலக்கு கொள்கையை திமுக வலியுறுத்தக்கூடாது, அதிமுக வலியுறுத்தக்கூடாது, காங்கிரஸ், பாஜக போன்ற தேசிய கட்சிகள் ஏன் இதை ஒரு தேசிய கொள்கையாக வலியுறுத்தக்கூடாது? இதுதான் விடுதலை சிறுத்தைகள் எழுப்புகிற கேள்வி. இதை போய் தேர்தல் அரசியலோடு முடிச்சு போட்டு தயவு செய்து இந்த தூய்மையான நோக்கத்தை களங்கப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன். சரி, இப்படி பேசுறதுனால திமுக உங்களை தப்பா நினைக்காதா? இந்த ஊடகங்கள் எல்லாம் இப்படி திரித்து எழுதுவதால்
இந்த உறவு பாதிக்கப்பட்டு விடாதா? கூட்டணி முறிந்து விடாதா? உங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை. வேண்டுமென்றே சிலர் இதை கூர்மைப்படுத்தி உடைத்து விட மாட்டார்களா? நான் எந்த கணக்கும் பண்ண விரும்பவில்லை. மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் எங்கள் கோரிக்கை. இந்த கோரிக்கையால் அரசியல் களத்தில் எந்த பாதிப்பு வந்தாலும் அதை எதிர்கொள்ள விடுதலை சிறுத்தைகள் தயாராக இருக்கிறோம். நான் தூய்மையாக சொல்லுகிறேன், உள்ள தூய்மையோடு சொல்லுகிறேன். எனக்கு எந்த கிரிமினல் இன்டென்ஷனும் கிடையாது, எந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷனும் கிடையாது. இப்படி பேசுறதுனால தேர்தல் அரசியல்ல கூட்டணி உறவுகள்ல பிரச்சனைகள் வரலாம், ஏதாவது பாதிப்புகள் வரலாம், பின்னடைவு வரலாம். ஆனா ஆய்வு போட்டோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை வெளிநடத்தக்கூடிய ஒரு இயக்கம், சமூக இயக்கம், பெரியார் இயக்கம். நான் வழக்கத்தில் சொன்ன மாதிரி பரீட்சை நேரத்தில் படிச்சு பாஸ் பண்ண முடியுமா? மற்ற மாணவர்கள்லாம் 3 மாசம் முன்னாடியே படிப்பாங்க, ஃபர்ஸ்ட் டிவிஷன் விடுவாங்க, ஒரு சப்ஜெக்டையும் 3 முறை படிச்சுப்பாங்க. நான் அன்னைக்கு நைட்டு படிச்சுட்டு அடுத்த நாள் பரீட்சையை பாஸ் பண்ண முடியும். அப்படிதான் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். லா காலேஜ் கூட படிச்ச நண்பர் இருக்கிறாங்க, நிறைய பேர் எழுதினாங்க. நாங்க 2-3 பேர் தான் பாஸ் பண்ணோம். அதை நான் ஒருத்தர் தான் அன்னன்னைக்கு படிச்சுட்டு போய் எழுதினேன். நான் பாஸ் பண்ணேன். 3 ரிவிஷன் விட்டோம்னா நம்ம அறிவு செஞ்சுட்டான், முடிஞ்சிச்சு. அடுத்த அட்டம்ப்ட்ல தான் நம்ம பாஸ் பண்ணோம். இதில் சிரிக்கிறதா சொல்ல, நிஜமாவே எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் வேலை செஞ்ச ஃபோரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரியில லாஸ் ஆஃப் பே லீவ் போட்டப்போ எங்களுக்கு சொன்னாரு, என்ன எதுக்காக லீவ் போறீங்கன்னாரு. எக்ஸாம் எழுத. என்ன எக்ஸாம் எழுத போறீங்க? லா எக்ஸாம். நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆமா சார், அதுக்குள்ள வேலை கிடைச்சிட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அப்ப லீவ் போட்டு போறீங்க? ஆமா. என்னைக்கு பரிச்சை? ஒரு வாரம் தான். ஒரு வாரத்துல போய் நீ படிச்சு எழுதி பாஸ் பண்ணிருந்தா அப்படின்னாரு. இருந்தாலும் எழுதிதான் ஆகணும் சார். நான் போறேன். ஏன் வேஸ்ட் பண்றேன் லீவ் போட்டு? லீவும் போகுது, உனக்கு லாஸ் ஆஃப் பேவும் பணமும் சம்பளம் இல்லாம போகுது, அதை நீ போய் எழுதி பாஸ் பண்ண போறதும் இல்லை அப்படின்னு எனக்கு கிண்டல் அடிச்சார். நான் போறேன், பரீட்சை எழுதுனேன். கொஞ்ச நாள்ல ரிசல்ட் வந்துச்சு. திருமாவளவன் பாஸ், ஆன் பாஸ். நான் இதுன்னு என்ன பண்ணேன், ஸ்வீட் வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போனேன். அவர் வீட்டுல ஒரு 3வது மாடியில் அவர் வீடு. அவர் ஒரு நாய் வளர்க்கறது எனக்கு தெரியல. நான் போனதான் அந்த நாய் என் மேல பாய்ச்சி பிராண்டி கையில காயப்பட்டு ரத்தம் வந்துச்சு. ஸ்வீட் கொடுத்து போனதுல எனக்கு வந்த நம்பு. நான் இந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன்னா அவரால் நம்ப முடியல. பாஸ் பண்ணிட்டீங்களா? அவர் ஒரு பிராமண அதிகாரி, அந்த ஸ்டைல்ல பேசினார். வாங்க போங்கன்னு மரியாதை கொடுக்க கூடாதுனால நீர் போது வார் அப்படின்னு நீங்களும் சொல்லக்கூடாது, ஒருமையில சொல்லக்கூடாது, நீங்களும் மதிப்பு கொடுத்துடக்கூடாது. அதுக்காக 2க்கும் இடையில அவங்க கண்டுபிடிச்சது ஒரு வார்த்தை, என்ன பண்றீர், எங்க போறீர், நீர் என்ன செய்கிறீர் அப்படின்னா. நீங்க சொன்னாலும் சிங்கிள் ஆயிரும், தப்பாயிரும். நீங்கள் சொன்னாலும் ரொம்ப மதிப்பு கொடுத்த மாதிரி ஆயிரும். அதுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு புத்தி. நீருவாங்க. அவர் அப்படிதான் பேசுறாரு. நான் பாஸ் பண்ணதை யாராலும் நம்பவே முடியல. எதுக்கு நான் சொல்றேன்னா, எலெக்ஷன் நேரத்தில் தான் நாங்க எலெக்ஷன் பத்தியே முடிவு பண்ணுவோம். பெருசா ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது. நாங்க நாளைக்கு ஆட்சியை பிடிக்க போறோமா, நாட்டை ஆள போறோமா, ஏதோ நாங்க ஒரு சிங்கிள் நம்பர்லயோ டபுள் டிஜிட் நம்பர்லயோ எலெக்ஷன் நிக்க போறோம். ஜெயிச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? ஜெயிச்சாலும் ஒண்ணுதான், ஜெயிக்கிறனாலும் ஒண்ணுதான். அது ஒன்றும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறது இல்லை. என்ன ஒரு கேட்டு, நாங்க ஒரு கட்சியை தொடங்கணும், நாங்க ஒரு 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறோம், நாங்க ஒரு 2 எம்பி வச்சிருக்கிறோம், ஒரு ஸ்டேட் பார்ட்டியா ரெகனைஸ் ஆகிருக்கிறோம். இதெல்லாம் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். இதனால ஒன்றும் பெருசா ஆக போறது. அதனால எங்களுக்கு எலெக்ஷன் அன்னைக்கு தான் எலெக்ஷன் பற்றியே முடிவு செய்யும். அண்டர்லைன் த பாயிண்ட், கோடு போட்டு அடிக்கோடி எலெக்ஷன் நேரத்தில் தான் எலெக்ஷன் பற்றி முடிவு செய்வோம். இப்ப நாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறோம். இருக்கிறோம் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். இருக்கிறோம், கூட்டணி தொடர்கிறது என்றும் நாங்கள் நம்புகிறோம், தொடரும் என்றும் நம்புகிறோம். அது வேறு. ஆனால் 100 விழுக்காடு
விழுக்காடு இந்த கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கிற தாய்மார்களின் கோரிக்கையை திசை திருப்ப வேண்டாம். இந்த மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை டாஸ்மாக் மூடப்பட வேண்டும் என்பதுதான். இந்தியா முழுவதும் தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான். பாரதிய ஜனதாவுக்கு இதனை பொறுப்பிருக்கிறது என்று சுட்டிக்காட்டுவதுதான் எங்கள் நோக்கம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 47 டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் வழிகாட்டும் நெறிமுறைகள் என்று மாநில அரசுகளுக்கு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகள் உள்ளன. அதில் ஆர்டிகிள் 47 அரசுக்கு வழிகாட்டுகிறது. படிப்படியாக மதுவிலக்கு கொள்கையை ஏற்றணும், அது விலக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்தணும். 1954 அப்ப இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் காலத்தில் இருந்த அரசு ஸ்ரீமன் நாராயணன் என்ற ஒரு தலைமையில் ஒரு கமிஷனை போட்டுச்சு, மதுவிலக்கு ஆலோசனை குழு. அந்த கமிஷன் பரிந்துரை கொடுத்துச்சு. 1955 அறிக்கை கொடுத்துச்சு. 1958 ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ள சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியது. நடைமுறைக்கு வரல. இன்றைக்கு அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. அரசியல் கட்சிகளின் தலைவர் பெருமக்களே, எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரலாய் தேசிய மதுவிலக்கு கொள்கையை வரையறுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம், சட்டம் இயற்றுவோம். நல்ல சாராயம் குடிச்சா கள்ளச்சாராயம் வராதுங்கிறதெல்லாம் அம்பம் மோசடி. நல்ல சாராயம் குடித்தால் உடலுக்கு நல்லது, கள்ளச்சாராயம் தான் உடலுக்கு கெடுதி என்று சொல்லுவது ஒரு ஏமாற்று வேலை. சாராயம் என்றாலே அது நஞ்சுதான், மது என்றாலே அது நஞ்சுதான். அதிலே நல்ல நஞ்சு கெட்ட நஞ்சு என்று ஒன்று கிடையாது. நஞ்சு நஞ்சுதான். எனவே இதை பெண்கள் உரத்து பேச வேண்டும் என்பதற்காகத்தான் மகளிர் மாநாடு. எனதருமை தோழர்களே, டெல்டா மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பெண்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று நான் அழைப்பு விடுகிறேன். மாவட்டத்துக்கு எத்தனை யூனிஃபார்ம் சாரி வேணுங்கிறத தலைமைக்கு சொல்லிருங்க. அடக்க விலைக்கு உங்களுக்கு அப்படியே தலைமையில் வழங்கப்படும். அந்த சாரியை உடுத்திக் கொண்டு, புடவையை உடுத்திக் கொண்டு நீங்கள் மாநாட்டுக்கு வர வேண்டும். எல்லாம் நீலம் சிவப்பு நட்சத்திரம் குறித்த சேலை. இந்த ஒரு நாள் அதெல்லாம் நீலம் சிவப்பு. ஒரு ஓரம் பார்டர் இருக்கிற ஓரர்கள், அது என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? பார்டர் தான் இங்கிலீஷ்ல பார்டர், தமிழ்ல என்ன சொல்றது? அது முந்தானைங்கிறது வேற, அது முன்பகுதி. அதுல நட்சத்திரம் குறிச்சு நம்ம கொடி ஃபுல் நீளம், முழு சாரியும் நீளம் புடவை, ஓரத்துல நட்சத்திரம் குறிச்சு 2 அடி அணிந்து கொண்டு இந்த மாநாட்டுக்கு நீங்கள் பாதுகாப்பாக வந்து சேர வேண்டும், பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும். பெண்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்கிருந்து பெண்கள் வர முடியாது. கட்டட வேலைக்கு நார்த் இந்தியாவில இருந்து வரவழைச்சுக்கலாம். மாநாட்டுக்கு பெண்கள் எங்கிருந்து வரவழைக்க முடியும்? நம்ம குடும்பத்தில் பெண்கள் தான் வர வேண்டும். நம்ம வீட்டில் தான் பெண்கள் வரணும். மகளிர் விடுதலை இயக்கத்துக்கு போஸ்டிங் போடாம இருந்தா எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணுங்க. யார் யார் ஆசையா இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், நகர செயலாளர், நகர துணை செயலாளர், எல்லாத்துக்கும் வீட்டில் இருக்கிறதெல்லாம் பொறுப்பு வாங்கி கொடுங்க. அவங்க எல்லாம் உடை உடுத்திக் கொண்டு இந்த மாநாட்டுக்கு வர வேண்டும். இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும். அதை காந்தியடிகளின் பிறந்த நாளில் வச்சுக்கிறோம். சில பேர் அம்பேத்கர் இயக்க தொண்டர்கள் சில பேர் இது ஏன் காந்தி பிறந்த நாளில் வச்சுக்கிறாங்க? மதசார்பின்மையிலும் மதுவிலக்கிலும் காந்தியை நாம் விமர்சிக்க முடியாது. நமக்கு பொருத்தமா ஏப்ரல் 14 வைக்கணும்னா நம்ம வச்சுருந்தோம், ஒரு 8 மாதம் காத்துக்கணும். அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துடும். டிசம்பர் 6 தான் அம்பேத்கர் நினைவு நாள். டிசம்பர் 6 நல்ல மழை வரும், மாநாடு நடத்த முடியாது. அதெல்லாம் வச்சுக்க முடியாது.
செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாள் ரொம்ப ஷார்ட்டா இருந்தது, அதனால தள்ளி வச்சிருக்கோம். அக்டோபர் 2 விமர்சிக்கிறவங்க விமர்சிச்சுட்டு தான் இருப்பாங்க, அதை பத்தி நம்ம பொருட்படுத்தவே கூடாது. சும்மா நான் வந்து ஃபிளைட்ல இருந்தேன், என் பேச்சுல இருந்து ஒரு 1.5 நிமிஷம் பேச்சு வீடியோவை கிளிப்பிங் எடுத்து அதை போட்டிருக்கான் தம்பி, அந்த நிர்வாகி சஜன். அவங்களுக்கு திடீர்னு அந்த நான் அந்த டெக்ஸ்ட் மேல போடுவாங்க இல்லையா, ஒரு வீடியோ போடும்போது மேல எழுதுவாங்க அது என்னன்னு. அது நிறைய தடவை அவங்க தப்பு பண்ணிடுவாங்க, எழுத்துப்படி இருக்கும், செங்கல் சொல்லுதா இருக்காது, நான் சத்தம் போடுவேன். அந்த மாதிரி அதை வந்து வெறும் முழக்கத்தை மட்டும் போட்டுட்டு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அதை மட்டும் போட்டாங்க. என்னன்னே அது இல்லை. ஆனா அந்த கண்டென்ட் என்னன்னா, மூப்பனாரோடு நாம் கூட்டணியில் சேர்ந்த போது விடுதலை சிறுத்தைகள் எழுப்பிய முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பதாகும். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று முழங்கிக் கொண்டுதான் நாங்கள் தேர்தல் அரசியலுக்கே வந்தோம். எளிய மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதை நான் மேற்கோள் காட்டி பேசினேன். அதை எடுத்து போடுறவங்க 1999 நாங்கள் இந்த கருத்தை பேசினோம் என்று மறைமலை நகரில் நடைபெற்ற மண்டல சிறப்பு குழுவில் நான் ஆற்றிய உரை அப்படின்னு போட்டுக்கணும். உரையின் சுருக்கம் அப்படின்னு போட்டுக்கணும். ஒன்றும் இல்லாம மொட்டையா போடுறதுனால அவனே டவுட் ஏற்பட்டு நான் திட்டுவேன் நினைச்சு அவன் டெலிட் பண்ணி விட்டான். இன்னொரு தம்பி தெரியாம டெலிட் ஆயிடுச்சுன்னு அவன் அதே மறுபடியும் போட்டான். 2 பேர் ஹேண்டில் பண்ணாங்க. இந்த மாதிரி சில வீடியோ போடலாம் நான் போட்டு முடியாது, அவங்க தான் போடுவாங்க. முக்கியமான சில அறிக்கைகள், முக்கியமான சில பிரச்சனைகளுக்கு நான் வந்து நானே டைரக்டா ட்வீட் பண்ணுவேன். இது எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். அது 1.25 மணி நேரம் பேச்சு, அதை 1.25 நிமிஷம் எடிட் பண்ணலாம். முன்னையும் பின்னையும் கட் பண்ணணும். கட் பண்ணி அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து போடணும். அது அடிக்கடி அவங்க வந்து தப்பு பண்ணுவாங்க சில நேரங்கள்ல. அன்னைக்கு நைட்டே நான் உங்க வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க போட்டிருந்த அந்த டெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸும் சரியா அமையல, அதுல சொல்லி இருக்கிற பொருளும் புரியல, எனக்கே புரியல. போது எனக்கு எப்படி இருக்கும், நான் என்ன பண்ணேன், டெல்லியில நைட்டு பார்த்தேன் ட்விட்டர்ல, கள்ளக்குறிச்சியில நான் மக்களை சந்திச்ச வீடியோ. அந்த வீடியோக்கு அவன் போற டெக்ஸ்ட் வந்து சரியா இல்லை. நான் அது 1 மணி நேரத்துக்குள்ளேயே 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே தான் எடிட் பண்ணலாம். அதுக்கு மேல போனா எடிட் பண்ண முடியாது, கரெக்ஷன் பண்ண முடியாது. டெலிட் பண்ணிட்டு புதுசா தான் போடும். நான் டெலிட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி இந்த தம்பியை டெலிட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். ஏன் போட்டாரு திருமாவளவன், ஏன் டக்குன்னு எழுந்தாரு திருமாவளவன், இதுக்குள்ள ஏதோ சூட்சமம் இருக்கு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு திமுக கேட்டுட்டு அப்புறம் திமுக காரங்க மிரட்டினதுனால பயந்துகிட்டு திடீர்னு எழுதிட்டாரு. என்னன்னா கதையை விடுறாங்க. அவன் மனசுல தூளெல்லாம் எழுதுறாங்க, ஒண்ணுமே கிடையாது. அவன் போட்ட தம்பி இந்த டெக்ஸ்ட் சரியா இல்ல, நான் திட்டுவேன்னு சொல்லிட்டு எடுத்தான். அதுக்குள்ளே மீடியாவோட பயங்கரமா ஃபயர் ஆனவனே அவன் பயந்து போயிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. என்கிட்ட தொடர்பு எடுத்து இந்த பேசி நான் ஒப்புதல் தந்த பிறகு சாயந்தரம் 5:30 மணிக்கு போறோம். இதுல என்ன ஒண்ணு இல்லையே, தாராளமா போடு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கடைசி அதிகாரம் வந்து மறைமலை நகரம் மண்டல சிறப்பு செயற்குழுவே பேசிய உரையின் சுருக்கம் போடு போட்டாங்க. அவ்வளவுதான். திருமாவளவன் பயந்துட்டாரு, பேங்க் அடிச்சுட்டாரு. நம்மளை பயமுறுத்துற அளவுக்கு யாரு இருக்காங்க தெரியும். நான் ஏன் பயப்படணும்? தரையில படுனாலும் படுப்போம், கட்டில படுனாலும் படுப்போம், கஞ்சியை குடினாலும் குடிப்போம், சோறு சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம். எதுக்கும் தயாரிக்கிற நிலையில நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கோம். இல்ல நான் வந்து பெரிய ஹைஃபை தான் சாப்பிடுவேன், நான் வந்து மெத்தையில தான் படுப்பேன், ஏசியில தான் படுப்பேன், இல்லைன்னா நல்லா தூக்கம் வரது அப்படி டைப் கிடையாது. நீ பார்லிமெண்ட் அனுப்பினாலும் போவோம், போராடிக்கிட்டே இருப்போம். பார்லிமெண்ட் போகலனாலும் போராடி கொண்டே இருப்போம், மக்களை சந்தித்துக் கொண்டே இருப்போம். எங்களுக்கு 2 ஒண்ணுதான். பதவிக்காக நாம் வந்து பொது வாழ்க்கையில் இல்லை. கட்சியை தொடங்கும் போதே பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டு எல்லாம் கட்சியை தொடங்குறாங்க. இதுதான் பழக்கம். கட்சி தொடங்கும் போதே தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று சொன்னாலும் திருமாவளவன் 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு தீவிரமா நான் பேசினேன். என் கூட சில பேர் புரட்சியல் இயக்கத்திலிருந்து வந்தவங்க சொன்னாங்கன்னா எலெக்ஷன் பாலிடிக்ஸ்ல போகணும்னு எனக்கு எழுதி சொல்லி விட்டது. நான் வேண்டாம் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்க முடியல.
சரி, வேற வழியில் அம்பேத்கரை தேர்தல் பாதை புறக்கணிக்கல. நாம அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள், அதனால நாம தேர்தல் அரசியல் ஈடுபடலாம் தான் விழுப்புரத்தில் கூடிய செயற்குழுடன் நாளே தீர்மானத்தை முன்வழிச்சு 11 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கட்சி தேர்தல் பாதைக்கு வந்துச்சு. பதவிக்காக துவக்கப்பட்ட இயக்கம் இல்லை, பதவிக்காக பொது வாழ்க்கைக்கு வரவில்லை. தேர்தலில் நின்றாலும் நிற்காவிட்டாலும், வென்றாலும் வெல்லாவிட்டாலும் எப்போதும் மக்களோடு இருப்போம், மக்களுக்காக பணியாற்றுவோம். இதில் நாம் தீர்க்கமாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். எனவே இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும். இந்த மாநாட்டுக்கு நீங்கள் இப்போதே விளம்பரம் செய்ய வேண்டும். சுவர் விளம்பரம், துண்டறிக்கைகள் விநியோகம் செய்ய வேண்டும், சுவரடிகள் அச்சிட்டு ஒட்ட வேண்டும், விளம்பர பதாகைகள் ஆங்காங்கே வைக்க வேண்டும். இன்னும் எஞ்சிய நாட்கள் 2 வாரம் தான் இருக்கிறது. இந்த 2 வாரத்திற்குள்ளாக இதையெல்லாம் நீங்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பு செயல்குழுவில் பங்கேற்ற உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.